ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. நீங்கள் என்ன பார்க்குறோம்னா, வீட்டிலே வந்து நம்ம மாம்பழம் மற்றும் அகரகரை வச்சு எப்படி ஜெல்லி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த ஒரு மாம்பழத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணியே ஊற்றாமல் பேஸ்ட் மாதிரி நல்லா இந்த மாம்பழத்தை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பேஸ்ட் ஒரு சைடு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருந்தேன். அதை வந்து நல்லா பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு வந்து அகரகர் பவுடர் வந்து நான் அதில் ஆட் பண்ணேன். நான் வச்சுருக்க ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இந்த அகரகர் பவுடர் வந்து அந்த பாயில் ஆகக்கூடிய அந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணால் நமக்கு வந்து அதில் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு மிக்சரை வந்து நல்லா 5 நிமிஷம் கிண்டிட்டு இருக்கணும். கிண்டிட்டு இதை இறக்கி வைக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை வந்து அதில் ஆட் பண்ணி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து எடுத்து வைக்கலாம். இது கீழே எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த சீட்ஸையும் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி நம்ம வந்து ஆற விட்டோம்னா நமக்கு வந்து ஜெல்லி வந்து ரெடி ஆகும். இது சீக்கிரமாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அது சீக்கிரமாகவே வந்து ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம ஜெல்லி ஆட்டம் வந்து நம்ம சாப்பிட்லாம். இந்த வருஷம் மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.